வெல்கம் டு வியாவர்ஷினி ஆடியோ நாவல்ஸ் சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம எழுத்தாளர் வியாவர்ஷினி எழுதின அக்னித்தாரகைங்கிற கதையோட அத்தியாயம் 43. விழியின் பார்வையை கண்டும் காணாமல் ஆதி குழந்தைகளை கொஞ்சிவிட்டு எழுந்து குளிக்கச் சென்றான். விழிக்கு ஆபீஸுக்கு டைம் ஆகியதால் குழந்தைகளிடம் சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள். அவனிடம் ஆபீஸில் திட்டு வாங்குவதற்கு பயந்து கொண்டே கரெக்ட் டைமிற்கு கிளம்பிவிட ஆதி குளித்து கேஷுவல் வேரில் ஹாலுக்கு வந்தான். அஞ்சனா தான் சாப்பாடு எடுத்து வைத்தார். ஆதி சாப்பிட்டு விட்டு குழந்தைகளுடன் ஐக்கியமாகிவிட அஞ்சனா விழிக்கு கால் செய்து விசாரித்தார். அத்தை, அவங்களுக்கு முக்கியமான வேலை எதுவும் இல்லை, ஆனால் நான் இந்த கம்பெனியில் எம்ப்ளாயி மட்டும்தான், அதனால தான் நான் வேலைக்கு வந்துட்டேன் என்று சொன்னாள். அவளது பேச்சிலேயே இருவருக்கும் இடையில் எதுவும் சரியாகவில்லை என்பதை புரிந்து கொண்டார். இவர்களை சேர்த்து வைக்க மித்ரனை வர வைத்தால் சரியாக இருக்கும் என்று மித்ரனுக்கு கால் செய்ய எண்ணிவிட்டு எதற்கும் சத்யா சூர்யா கிட்ட கேட்டுட்டே பேசலாம் என முடிவை மாற்றிக்கொண்டார். மித்ரனை பற்றி விக்ரமிடம் விசாரித்த மது மேரேஜ் ஆகவில்லை என்று தெரிந்த பிறகே நிம்மதியாக மூச்சு விட முடிந்தது. ஆனால் இனி அவனுடைய வாயிலிருந்தே உண்மையை வரவைக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு ஒரு வாரம் கழித்து மித்ரனுக்கு கால் செய்து ஹோட்டலுக்கு பார்க்க வர முடியுமா என்று கேட்டாள். மது, நான் எதுக்காக வரணும்? உனக்கு தான் தெரியும்ல எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு. இதெல்லாம் என்னோட ஒய்ஃப்க்கு தெரிஞ்சா ரொம்ப வருத்தப்படுவாங்க. இனி நம்ம மீட் பண்ணாமல் இருக்கிறது தான் நல்லது என்றான். ஹலோ மித்ரன், மேரேஜ் ஆன அங்கிள் பின்னாடி சுற்றுறதுக்கு நான் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. இன்னைக்கு உங்ககிட்ட என்னோட ஃப்யூச்சர் ஹஸ்பண்டை இன்ட்ரோ கொடுக்க தான் கால் பண்ணேன். என் கூட ஹையர் ஸ்டடீஸ் பண்ணும்போது ராகுல் எனக்கு ப்ரப்போஸ் பண்ணான். நான் உங்களை நினச்சிக்கிட்டு நோன்னு சொல்லிட்டேன். ஆனால் இப்போ தான் எல்லாம் மாறிடுச்சு. ஸோ நான் அவன் லவ்வை அக்செப்ட் பண்ணிட்டேன். உங்களை பற்றியும் சொல்லியிருக்கேன். அவன் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னான். அதான் பார்க்க வர முடியுமான்னு கேட்டேன். நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நாங்கள் நைட் ஷோ போகலான்னு கேட்டிருந்தான். நாங்கள் ஃபிலிம் பார்க்க போகிறோம் என்று சொல்லி வைத்து விட்டாள். இங்கே மித்ரனோ மது சொல்லியவற்றை கேட்டு நெஞ்சம் பதற பதில் பேச முடியாமல் தடுமாறி கொண்டிருந்தான். அதற்குள் போனை வைத்து விட்டாள். அன்று இரவு தூக்கமின்றி மித்ரன் போனை பார்த்து கொண்டிருக்க மதுவின் வாட்ஸ்அப் ஆன்லைனில் இருக்கிறாளா என்று பார்க்க சொன்னது போலவே தியேட்டரில் படம் பார்ப்பது போல ஒரு ஆணுடன் சேர்ந்து போட்டோ எடுத்து டிபி வைத்திருப்பதை பார்த்து உயிரை பெறுவது போல வலியை உணர்ந்தான். அப்போதுதான் மதுவின் வேதனை புரிந்தது. தன்னுடைய உயிர் காதலாய் நினைப்பவள் வேறொருவருக்கு சொந்தமாக போவதை எண்ணி பார்க்கவே மனம் கசிந்தது. தனது இயலாமையால் மதுவை பிரிய வேண்டிய நிலையை அறவே வெறுத்தான். மித்ரன் அடுத்த நாள் ரிசார்ட்டில் மதுவை மறக்க முடியாமல் வேதனையுடன் சுற்றி கொண்டிருந்தான். தனது கேபினில் இருக்க முடியாமல் ரிசார்ட் நீச்சல் குளத்திற்கு அருகில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தான். சார், உங்களை பார்க்க மதுன்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்க என்று எம்ப்ளாயி வந்து சொல்ல மித்ரன் குழப்பத்துடனே உள்ளே சென்றான். மது மித்ரனை பார்த்ததும் முகம் கொள்ளாத புன்னகையுடன் எழுந்து வர கூடவே ராகுலும் வந்தான். அதுவரை சோகமாக இருந்த மித்ரனுக்கு ராகுலை பார்த்ததும் கடுப்பாக இருந்தது. என்ன மது, இவ்வளோ தூரம் என்ன தேடி வந்திருக்க என்று முகத்தில் எதுவும் காட்டாமல் கேட்டான். நீங்க தான் பிஸி, மீட் பண்ண டைம் இல்லைன்னு சொன்னீங்க, அதான் நாங்களே வந்துட்டோம். ராகுல் அவுட்டிங் போலான்னு சொன்னா, நான் உங்க ரெசார்ட் நல்லா இருக்கும்னு சொன்னேன், அதான் இங்க வந்தோம். உங்களுக்கு ராகுலை இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டேன் பாருங்களேன். ராகுலின் கையை பிடித்து இழுத்து பக்கத்தில் நிறுத்த, ஹாய் மித்ரன் சார், ஐ எம் ராகுல் என்று கை கொடுக்க வேண்டா வெறுப்பாக மித்ரன் கை கொடுத்தான். மூவரும் அவனது தனிப்பட்ட அறையில் ஹாலில் அமர்ந்திருந்தனர். மது, உங்க வீட்டுக்கு ராகுலை லவ் பண்றது ப்ராப்ளம் ஆகுமே, அதை பத்தி யோசிச்சியா என்று மித்ரன் கேட்டான். எங்க தாத்தா பாட்டிக்கு ராகுல் ஓகே தானா. ராகுல் அப்பா பெரிய பிஸ்னஸ்மேன். வீட்டில் மற்றவங்க எல்லாருக்கும் என்னோட விருப்பம் தான் முக்கியம். ஸோ சீக்கிரம் மேரேஜ் வைக்க சொல்லலாம்னு இருக்கோம் என்றார். மது பேசிக்கொண்டிருக்கும் போதே ராகுலுக்கு 2 தடவை கால் வர கட் பண்ணி கொண்டிருந்தான். அதை பார்த்த மது, ராகுல் டார்லிங், நீ போய் பேசிட்டு வா என்றாள். தேங்க்யூ மது, நான் பேசிட்டு வரேன் என்று எழுந்து வெளியே சென்றான். மித்ரன் இதுதான் நல்ல சந்தர்ப்பம் என்று எண்ணி மதுவிடம் பேச கிடைத்த வாய்ப்பில், நீ ஒரு வாரத்துல இவ்வளோ பெரிய முடிவு எடுப்பன்னு நினைச்சு கூட பார்க்கல மது. ராகுல் உனக்கு நல்ல துணை மாதிரி எனக்கு தோணல என்றான் மித்ரன். மித்ரன், நீங்க கூட வேற மேரேஜ் பண்ணி என்னை கழட்டி விடுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. நான் அதை அக்செப்ட் பண்ணி மூவ் ஆன் ஆகிதானே ஆகணும். இல்ல நீங்க உங்க வைஃப் பிள்ளைங்களை விட்டுட்டு எனக்கு வாழ்க்கை கொடுக்க போறீங்களா என்றாள். மித்ரன் கோபத்தை அடக்கி கொண்டு, இப்ப மேரேஜ்க்கு என்ன அவசரம், வீட்டுல அதுக்குள்ள பேசிட்டேன்னு சொல்ற என்றான். நீங்க மட்டும் குழந்தை மனைவியோட ஜாலியா இருப்பீங்க, நான் உங்களையே நினைச்சு கல்யாணம் பண்ணாம சுத்தணுமா?
அதற்குள் ராகுல் பேசிவிட்டு வரவும் இருவரும் பேச்சை நிறுத்தி கொண்டனர். என்ன சார், மது என்ன சொல்றா என்று கேட்டுக்கொண்டே வந்து அமர்ந்தான். மது, எனக்கு திடீர்னு ஒரு முக்கியமான வேலை வந்துடுச்சு, நாம கிளம்பலாமா? இன்னொரு நாள் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம் என்று சொல்ல, ஓகே ராகுல் என்று எழுந்து கொண்டாள். இருவரும் மித்ரனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பி விட்டனர். முதல் முறையாக மித்ரன் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி நின்றான். எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையாக அலசி ஆராய்ந்து தெளிவாக முடிவெடுக்கும் மித்ரன் தனது வாழ்க்கையே கேள்விக்குறியாக போவதை எண்ணி மனமுடைந்து நின்றான். விக்ரம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஆதிக்கு கால் செய்தான். ஆதி போனை எடுத்து காதில் வைக்க, டேய் போயிட்டு ஃபோன் பண்ணுவேன்னு வெயிட் பண்ணா நீயா கூப்பிட மாட்டேன்னு முடிவோடு தான் இருக்கியா? ஆஃபீஸ்க்கும் அதிகமாக ஃபோன் பண்ணலன்னு சொன்னாங்க என்று கேட்டான். டேய் மூச்சு விட்டுட்டு பேசுடா என்றான் ஆதி. சரி, அந்தமான் கண்ட்ரி எப்படி இருக்கு? உன்னோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டியா என்று விக்ரம் கேட்க, வேலை நல்லா தான் போகுதுடா, ஆனால் என்னோட பர்சனல் லைஃப் தான் ரொம்ப ட்ராஜடியாக போகுது. நானே உன்கிட்ட பேசணும்னு நினச்சிட்டு தான் இருந்தேன் என்று அந்தமானில் வந்ததிலிருந்து நடந்த அனைத்தையும் சொன்னான். அதை கேட்ட விக்ரம் அதிர்ச்சியில், விழிக்கு 1.5 வயசு குழந்தைங்க இருக்கா? இவ்வளோ நடந்திருக்கு, அவளுக்கு என்கிட்ட கூட சொல்லணும்னு தோணலையே, அவ என்ன அண்ணாவா நினைக்கலையா என்று புலம்ப, டேய் புருஷனையே மறந்துட்டு பிள்ளைங்கள அப்பா இல்லாம வளர்த்துட்டு இருந்திருக்கான்னு சொல்லிட்டு இருக்கேன், இப்போ உனக்கு சொல்லாததான் பெருசா தெரியுதா? ஆமாண்டா, நான் தான் 2 பிள்ளைங்களுக்கும் தாய் மாமா, ஞாபகம் வச்சுக்கோ. நான் இப்பவே அம்மா அப்பாட்ட சொல்றேன், எங்க எல்லாருக்கும் அந்தமானுக்கு டிக்கெட் போடு மச்சான். என்னடா புதுசா பேசுற என்று ஆதி கேட்க, விழியும் நீயும் பிரிஞ்சிட்டீங்கன்னு தான் மச்சான்னு கூப்பிடாம இருந்தேன், இரு நான் டிக்கெட் இருக்கான்னு பாக்குறேன் என்றான். நீங்க யாரும் இங்க வர வேண்டாம், நானே அவளை கூட்டிட்டு வரேன் என்று ஆதி சொல்ல, அதற்கு விழி ஒத்துக்குவாளா? இவ்வளோ பெரிய விஷயம் நடந்ததையே நமக்கு தெரியாம மறைச்சு வச்சிருக்கான்னா உங்க தாத்தா பாட்டி மேல அவளுக்கு எவ்வளோ கோவம் இருக்குன்னு நினைச்சு பாருடா. சென்னை வர்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை என்றான். நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்று ஆதி கேட்க, சரி எனக்கு விழியோட ஃபோன் நம்பரை வாட்ஸ்அப் பண்ணு, நான் அவகிட்ட பேசணும். அதெல்லாம் நீ ஒன்றும் பேச வேண்டாம், நீ உண்மை தெரிஞ்ச மாதிரி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் நேரில் வந்தப்புறம் சொல்லிக்கலாம் என்றான் ஆதி. நீ ஏதோ முடிவோட தான் இருக்க போல, அவளை கஷ்டப்படுத்தாத ஆதி. குழந்தைங்கள பிரிஞ்சு இருந்திருக்கோன்னு உனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்ததோ அதை விட பல மடங்கு வேதனைய தனியா குழந்தைங்களை பெத்தெடுக்க போராடி இருப்பா என்றான். அவ கஷ்டப்பட நானா காரணம்? அவளுக்கு அப்படி என்னடா வீம்பு? எப்பவோ இறந்த பெற்றோருக்காக என்னையும் என் பிள்ளைங்களையும் பிரிச்சு வச்சிருக்கா, நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன் என்று ஆதி சொல்ல, டேய் ஆதி, விழி கூட சண்டை போட்டுட்டு தான் இருக்கியா? இப்படியே போட்டி போட்டே லைஃபை வேஸ்ட் பண்ணாத ஆதி. இனியாவது நீங்க ஒரே குடும்பமா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சு பாருடா. குட்டீஸ்க்காக உன்னோட கோவத்தை குறைச்சிக்கோ, என் டார்லிங்ஸ் போட்டோவாத அனுப்புடா என்று விக்ரம் கேட்டான். சரி, எனக்கு வெளியே வேலை இருக்கு, நான் பிறகு பேசுறேன் என்று ஆதி போனை வைத்துவிட்டு புதிதாக வீடு கட்ட இடம் பார்க்க சென்றான். அத்தியாயம் 44. ஆதி போனை வைத்ததும் விக்ரம் மகிழ்ச்சியாக வீட்டிற்கு சென்றான். அவனது மகிழ்வை பார்த்த கவிதா என்னவென்று கேட்க, ஆதி யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொன்னதால் ஒன்றுமில்லை என்று சொல்லிவிட்டு தனது அறைக்கு சென்றதும் மித்ரன் கால் செய்ய, அதை பார்த்த பிறகே விக்ரமிற்கு விழியை பற்றி தன்னிடம் மித்ரன் சொல்லாததே ஞாபகம் வந்தது. போனை எடுத்ததும், டே மித்ரா, உனக்கு கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காடா? விழிக்கு நானும் அண்ணா தானே, அவளுக்கு குழந்தைங்க இருக்கிறத ஏண்டா சொல்லல? வாரம் ஃபோன் பண்ணி கேட்டேனே, இவ்வளோ வருஷமா உண்மையை மறைக்க எப்படிடா மனசு வந்தது என்று கேட்க, உன் தங்கச்சி தான் சொல்ல வேண்டான்னு சொல்லிட்டா, இப்போ எப்படி உண்மை தெரிஞ்சது என்று கேட்க, ஆதி சொன்ன அனைத்தையும் விக்ரம் மித்ரனிடம் சொன்னான். அப்பாடா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. விழிய ஆதி கூட எப்படி சேர்த்து வைக்கிறதுன்னு நாங்க எல்லாரும் திணறிட்டு இருந்தோம். சித்தார்த்து ஸ்ருதி 2 பேரும் வளர்ந்தா அப்பாவை பத்தி கேட்பாங்கன்னு தான் விழி அந்தமான் போனான். ஆதி என்ன சொல்றான்? அவன் விழி மேல ரொம்ப கோவத்துல தான் இருக்கான். அவங்கள சேர்த்து வைக்க ஏதாவது ஐடியா கொடுடா. நான் அங்க போகலான்னு பார்த்தா என்ன வர வேண்டான்னு சொல்லிட்டான். அப்போ நம்ம ஆதி பின்னாடி சுத்திட்டு இருந்த பொண்ணு பேர் என்ன? அவளை அந்தமானுக்கு அனுப்புடா. டேய், அவளை அனுப்புனா 2 பேரையும் பிரிச்சு விட்டுருவாடா. உனக்கு தெரியாதா, ஆதிக்கு விழி மேல பொசசிவ் அதிகம், ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்றான். சரி, நான் அவகிட்ட பேசிட்டு சொல்றேன் மித்ரா. உனக்கு மது கால் பண்ணாளா? அவளுக்கு மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ண போறாங்களாம். உண்மையா? என்கிட்டையும் அப்படிதான் சொன்னா என்று விக்ரம் சொல்ல, அதை கேட்டுக்கொண்டிருந்த மித்ரன் எதுவும் சொல்லாமல், நான் நாளைக்கு ஃபோன் பண்றேன், அதுக்குள்ள அந்த பொண்ணுகிட்ட பேசிட்டு சொல்லு என்று போனை வைத்தான். இவன் வாயை திறந்து என்கிட்டயாவது மதுவை பத்தி சொல்றானா பாரு. இவனை மாதிரி தான் விழியும் இருக்கா. எப்படிதான் மது இவனை வழிக்கு கொண்டு வருவாளோ.
நம்ம ஆளு என்ன பண்றான்னு தெரியலையே, நாளைக்கு ஆதி ஆபீஸ்க்கு போய் தான் பார்க்கணும் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். சென்னை ஹோட்டல் அறையில் சத்யன், மீரா இருவரும் அடுத்த நாள் காலை 8 மணி ஆகியும் எழாமல் தூங்கிக் கொண்டிருக்க, நிஷா சத்யனின் அறைக்கு முன் வந்து பார்த்துவிட்டு திரும்பவும் அவளது அறைக்கு செல்லலாம் என்று இருந்தாள். ஏண்டி இப்படி நடந்துட்டே இருக்க என்று அவளது அறையில் உள்ள தோழிகள் கேட்க, என்ன டாக்டர் காலையில எழுந்ததும் வாக்கிங் போக சொல்லியிருக்காங்கடி, இன்று சண்டேனால லேட்டா எழுந்துட்டேன், அதான் இப்படி வாக்கிங் போயிட்டு இருக்கேன் என்று சொல்லி சமாளித்தாள். ஓகே ஓகே, நாங்க சென்னையை சுத்தி பார்க்க வெளில போறோம், நீ வரியா? மீரா தான் எங்களை விட்டுட்டு விடிய காலையிலேயே போயிட்டான்னு சொல்ற, நீ தனியா தானே இருக்கணும், எங்க கூட வா என்று அழைக்க வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் சென்றாள். நிஷாவின் பதட்டத்திற்கு காரணமான இருவரும் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தனர். மேலும் 1 மணி நேரம் சென்ற பிறகே சத்யன் தூக்கம் கலைந்து எழுந்தான். தன் மீது ஏதோ பாரமாக இருப்பது போல் தோன்ற தலை குனிந்து பார்த்தால் மீரா அவனது நெஞ்சில் தலை வைத்து கை கால்களை இவனின் மேல் போட்டு படுத்திருந்தாள். சத்யன் நைட் என்ன நடந்தது என்று தனது நினைவை மீட்டி பார்த்து தன்னையே நொந்து கொண்டான். அவதான் குடிச்சிருந்தா, நான் தெளிவா இருந்தும் ஏன் இப்படி நடந்துகிட்டேன் என்று தன்னையே நொந்து கொண்டு அவளை விலக்கி படுக்க வைத்துவிட்டு எழுந்து கொண்டான். சத்யன் குளித்துவிட்டு வந்த பிறகும் மீரா எழாமல் இருப்பதை பார்த்து அவளது நெற்றியில் கை வைத்து பார்க்க உடலின் வெப்பம் நார்மலாக இருந்தது. மீரா எழுந்துரு என்று எழுப்ப மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தாள். எழுந்து அமர்ந்ததும் அருகில் சத்யன் நின்றிருப்பதை பார்த்து பதறி, நீங்க என் ரூம்ல என்ன சார் பண்றீங்க என்றாள். என்னது, உன்னோட ரூமா? நல்லா பாருமா, நீதான் என்னோட ரூம்ல இருக்க என்றான். மீரா மெத்தையிலிருந்து எழும்போது தனது ட்ரெஸ்ஸை பார்த்து இன்னும் அதிர்ந்து சத்யனை பார்த்தாள். ஹே, என்ன அப்படி பாக்குற? நான் ஒன்னும் பண்ணல. உனக்கு நைட் என்ன நடந்ததுன்னு நினைவில்லையா? மீரா தலையை பிடித்து கொண்டு யோசித்து பார்த்தாள். பப்ல இருந்து வோட்கா குடிச்சது மட்டும் நினைவிருக்கு, அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எதுவுமே ஞாபகம் இல்லையே என்றாள். ஓ, மேடம் பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஞாபகம் இல்லைன்னு தப்பிக்க பாக்குறீங்களா என்று அதட்ட, நீங்க தெளிவா தானே இருந்தீங்க, என்ன எதுக்காக உங்க ரூம்ல படிக்க வச்சிருக்கீங்க? ஏய், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், என்னவே கேள்வி கேட்பியா? என் ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு கிளம்பு. அவனது பார்வை அவளது வழுவழுப்பான தொடைக்கே செல்ல தன்னையே மனதிற்குள் திட்டிக் கொண்டு திரும்பி நின்று கொண்டான். அவனது தடுமாற்றத்தை கண்டு கொண்ட மீரா மனதிற்குள் குத்தாட்டம் போட்டுக்கொண்டே அவனின் முன் வந்து, ஐ லவ் யூ சார் என்றாள். சத்யன் அதிர்ச்சியாக மீராவை பார்க்க, நாம் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வர்றதுக்குள்ள யோசிச்சு பதில் சொன்னா போதும் என்று சொல்லி சென்று விட, இவென்ன மிரட்டிட்டு போறா, கொஞ்சம் சாஃப்டா இருந்தா போதும், தலை மேல ஏறி உக்காந்துக்குவா என்று நினைத்து கொண்டிருக்க மீரா பாத்ரூமில் இருந்து வெளியே வந்தாள். சாரி சார், உங்க பிரஷ்லயே பிரஷ் பண்ணிட்டேன், உங்க சோப்பு கூட யூஸ் பண்ணிட்டேன் என்று சொல்ல சத்யன் கோவத்துடன் மீராவை நெருங்க அவளது சட்டை ஈரத்துடன் உடலை ஒட்டி இருப்பதை பார்த்து அங்கேயே நின்று விட்டான். உன்னோட ட்ரெஸ்ஸை மாத்திட்டு கிளம்பு மீரா, எதுவா இருந்தாலும் வெளியே போய் பேசிக்கலாம். ஏன், என் முகத்தை பார்த்து பேச மாட்டீங்களா என்று நெருங்க, பக்கத்துல வராத என்றான். சத்யனின் வித்தியாசமான நடவடிக்கையில் குழம்பிக் கொண்டே அவளது ட்ரெஸ்ஸை எடுத்துக்கொண்டு சென்று மாற்றி விட்டு வந்தாள். சத்யன் போனை பார்த்து கொண்டிருக்க மீரா அவனது அருகில் வந்து அமர்ந்தாள். உன்னை போக சொன்னப்புறமும் ஏன் என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க? நீங்க கோவப்பட்டாலும் அழகா இருக்கீங்க சத்யன் என்று அவனது கன்னத்தில் முத்தம் வைக்க நிமிர்ந்து அவளை பார்த்து முறைக்க, இன்னைக்கு சண்டே, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியில போயிருக்காங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? அந்த நிஷா உன்னை ஏன் தலையில கட்டிட்டு ஜாலியா வெளியே போயிட்டாளா? என்னோட ஃபோனில் மெசேஜ் அனுப்பியிருக்கா சார், நான் மட்டும் தனியாக வெளியே போக பயமாக இருக்குது, இன்னைக்கு நைட்டு நம்ம மதுரைக்கு கிளம்பிடுவோம், நான் சென்னையில் பர்ச்சேஸ் பண்ணணும், ப்ளீஸ் வரமாட்டேன்னு மட்டும் சொல்லிடாதீங்க சார் என்று அவனது தாடையை பிடித்து கெஞ்ச, ஏய், என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? நான் ஸ்டூடெண்ட் கூட ஊர் சுற்றினா என்னை என்ன நினைப்பாங்க, நான் வரமாட்டேன் என்றான். உங்கள் காரில் தானே போகிறோம், அதெல்லாம் யாருக்கும் தெரியாது சத்யன். சார், இப்போ சத்யனா மாறிடுச்சே, நான் உன் கூட வந்தா வாடான்னு கூப்பிடுவ போல, நான் போய் உங்களை அப்படியெல்லாம் கூப்பிடுவேனா என்று புருவங்களை சுருக்க, மீரா இதுதான் லாஸ்ட், அதுக்கப்புறம் என்னை தொல்லை பண்ணக்கூடாது, உன் ரூமுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று சொல்ல, ஐ லவ் யூ சத்யா என்று சொல்லிவிட்டு எழுந்து ஓடிவிட்டாள். எங்கே இருந்தால் அடித்து விடுவானோ என்று பயந்து கொண்டு. ஒரே நைட்ல இவ்வளோ மாறினதே பெருசு என்று நினைத்து கொண்டாள். சத்யன் அவள் போன பிறகு மூச்சை ஆழ இழுத்து விட்டு கொண்டான். நல்ல வேலை, படிப்பும் முடிய போகுது, நான் இவ தொல்லை இல்லாம நிம்மதியா இருப்பேன் என்று தனக்குள் சொல்லி கொண்டான். அவள் இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்று அறியாமல் செய்யும் தவறால் பின்னாளில் கஷ்டப்பட போவதை தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அந்தமானில்
ஆதி சித்தார்த் ஸ்ருதி இருவரையும் வெளியே அழைத்துச் செல்ல அஞ்சனாவிடம் கேட்க, இருவரையும் தனியாக அனுப்ப விருப்பமில்லாமல், விழியையும் வர சொல்றேன் ஆதி, ஃபேமிலியா வெளியே போயிட்டு வாங்க என்றார். விழிக்கும் இன்று விடுமுறை தினமாக இருப்பதால் அவர்களை சேர்த்து வைக்க எண்ணி சொன்னார். ஆதியும் தனியாக இருவரையும் அழைத்து சென்று பழக்கமில்லாததால் சரி என்று ஒத்துக்கொண்டான். விழி அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்ததால் கணவன் பிள்ளைகளுடன் வெளியே செல்வதை நினைத்து சந்தோஷமாக கிளம்பச் சென்றாள். விழியின் பூரிப்பை பார்த்த ஆதியும் நல்ல மனநிலையிலேயே அவர்களது அறைக்கு சென்றான். சித்து ஸ்ருதி இருவரையும் அஞ்சனா கிளப்புவதாக அழைத்து சென்று விட்டார். இருவரது ட்ரெஸ்ஸையும் எடுத்து கொடுத்து விட்டு விழி ஆதியின் முன் வந்து நின்றாள். ஆதி, நான் உன் கூட வரலாமா? உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? பிள்ளைங்களை தனியாக கூட்டிட்டு போய் பழக்கம் இல்லாததால தான் உன்னை கூட்டிட்டு போக சம்மதிச்சேன் என்றான். விழி அதை கேட்டதும் முகத்தை திருப்பி கொண்டு குளிக்கச் சென்றாள். அதே நேரத்தில் சென்னையிலிருந்து அந்தமான் ஏர்போர்ட் வந்து இறங்கிய பெண் ஆதியை அடைய 5 ஸ்டார் ஹோட்டல் நோக்கி சென்று கொண்டிருந்தாள். சேனலை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சேனல்ஸ் பற்றின அப்டேட்ஸை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கோங்க.